மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டியும் மக்களின் முதல்வர் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டியும் தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா பேரவை சார்பில் கோபூஜைகள் நடத்தப்பட்டு கோதானம் வழங்கப்பட்டது. மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டியும் மக்களின் முதல்வர் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டியும் மாநிலம் முழுவதும் சர்வ சமய கூட்டு பிரார்த்தனை, மரக்கன்றுகள் நடும் விழா, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. கழக ஜெயலலிதா பேரவை சார்பில் மாநிலம் முழுவதும் கோபூஜை மற்றும் கோதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மதுரையில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் கோயிலில் 67 பசுக்களுக்கு கோயில் பட்டர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபூஜை நடத்தினர். இன்னைக்கு தமிழினம் காத்து நிற்கும் தமிழர் குலசாமி கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுடைய 67 பிறந்த நாளை முன்னிட்டு கோதானம் 67 பசுக்களுக்கு பூஜை நடத்தப்படுகிறது. ஸ்ரீ யோகநரசிங்க பெருமாளும் யோகநரசிங்க தாயாரும் கிருபாகடாசம் கண்டிப்பாக பண்ணுவார் என்று அன்போடு கூறிக்கொள்கிறேன். கோபூஜையை தொடர்ந்து அமைச்சர் திரு RB உதயகுமார் கோதானம் வழங்கினார். பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். அம்மா முதலமைச்சரா பெருமாள் கோயிலுக்கு வேண்டாம், நல்லபடியா அவங்க ஜெயிச்சு வரணும். நாங்கள் பொம்பளை மக்கள்லாம் அம்மாளுக்காக ஜெயிச்சு வரணும் வேண்டி நாங்கள் பொங்க வைக்கிறோம். அம்மா மீண்டும் வரணும் எங்களுக்காக முதலமைச்சர் அம்மா இருக்கணும். 67 பிறந்தநாளை முன்னிட்டு 67 பேர் பொங்க வச்சு 67 கோமாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லா வழியும் அம்மா தான் காமிக்கணும். அதனால அம்மா திரும்ப முதலமைச்சராக வரணும். பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூரில் கைலாசநாதர் ஆலயத்தில் 67 பசுக்களை கொண்டு கோமாதா பூஜை நடைபெற்றது. பசுக்களுக்கு அகத்திக்கீரை, அச்சு வெல்லம், பழங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு வைத்திலிங்கம் கலந்து கொண்டு கோதானம் வழங்கினார். தஞ்சாவூர் மேலராஜ வீதியில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோயிலில் 67 பசுக்களை கொண்டு கோபூஜை நடைபெற்றது. அமைச்சர் திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் நடைபெற்ற கோபூஜை மற்றும் கோதான நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, மதுரை மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை இடையமேலூர் வரதமுனீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு 667 பசுக்களை கொண்டு கோமாதா பூஜை நடைபெற்றது. பசுக்களுக்கு அகத்திக்கீரை, பச்சரிசி, அச்சுவெல்லம் ஆகியவற்றை அமைச்சர் திரு RB உதயகுமார் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோதானம் வழங்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோயிலில் நடைபெற்ற கோபூஜையில் அமைச்சர் திருமதி வளர்மதி, விழுப்புரம் பாதூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் நடைபெற்ற கோபூஜையில் அமைச்சர் திரு P மோகன், நாமக்கல் பெரியமணலி நாகேஸ்வர சுவாமி சிவாலயத்தில் 108 பசுக்களுக்கு நடைபெற்ற கோபூஜையில் அமைச்சர் திரு P தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை காரமடை பரிவேட்டையில் ஆயுள் ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டு 67 பசுக்களை கொண்டு நடைபெற்ற கோபூஜையில் அமைச்சர் திரு SP வேலுமணியும், காஞ்சிபுரம் ஐயங்கார்குளம் ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் கோயில், படாளம் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத முத்தீஸ்வரர் கோயில் மற்றும் செம்பாக்கம் ஸ்ரீ கந்தாசிரமம் கோயிலில் நடைபெற்ற கோபூஜைகளில் அமைச்சர் திரு TKM சின்னையாவும் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் செல்லியம்மன் கோயிலில் 67 பசுக்களை கொண்டு நடைபெற்ற கோபூஜையில் அமைச்சர் டாக்டர் S சுந்தரராஜும், திருவண்ணாமலை வடுகசாத்து ஸ்ரீராமர் கோயிலில் 108 பசுக்களை கொண்டு நடத்தப்பட்ட கோபூஜையில் அமைச்சர் திரு முக்கூரியன் சுப்பிரமணியனும் கலந்து கொண்டு வஸ்திரதானம் செய்தனர். சென்னை அயனாவரம் ஜெயின் பண்ணையில் லட்சுமி யாகத்துடன் 1667 பசுக்களுக்கு கோபூஜை நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு BV ரமணா, திரு S அப்துல் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் வளாகத்தில் அமைச்சர் திரு KC வீரமணி தலைமையிலும், திருப்பூர் புத்தரசல் ஈஸ்வரன் கோயிலில் அமைச்சர் திரு MSM ஆனந்தன் தலைமையிலும், சென்னை தண்டையார்பேட்டை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கழக அவைத்தலைவர் திரு E மதுசூதனன் தலைமையிலும், திருச்சி மாவட்டம் சாலப்பட்டி மாரியம்மன் ஆலயத்தில் அமைச்சர் திரு TP பூனாட்சி தலைமையிலும், சங்கிலியாண்டபுரம் காஜாபேட்டை பசுமடத்தில் அரசு தலைமை கொறடா திரு R மனோகரன் தலைமையிலும் கோபூஜைகள் நடைபெற்றன. இதேபோன்று புதுக்கோட்டை பிரகதாம்பாள் ஆலயம், திருவாரூர் ஊட்டியாணி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம், ஆத்தூர் தளவாய்ப்பட்டி அருள்மிகு சன்னாசி வரதகோபால் சுவாமி மடம், தருமபுரி பென்னாகரம் பெரியமாரியம்மன் கோயில், அரியலூர் மண்மலை துர்க்கை காளியம்மன் கோயில், கிருஷ்ணகிரி சின்னமுத்தூர் காவேரி கிருஷ்ணன் கோயில், சேலம் சுகவனேஸ்வரர் ராஜகணபதி கோயில்கள்,
திண்டுக்கல் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், கரூர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலயம், திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில், நெல்லை தச்சநல்லூர் அருக்கன்குளம் எட்டெழுத்து பெருமாள் கோயில், கடலூர் பன்ருட்டி திருவதிகை சரநாராயண பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் ஏராளமான பசுக்களுக்கு கோபூஜைகள் நடத்தப்பட்டு கோதானம் வழங்கப்பட்டன. திரளான கழக நிர்வாகிகளும் ஜெயலலிதா பேரவை நிர்வாகிகளும் பங்கேற்று வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மயூரநாதர் சுவாமி கோயிலில் நடைபெற்ற கோமாதா பூஜையில் அமைச்சர்கள் திரு ஆர்.பி. உதயகுமார், திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்றுடன் கூடிய பசு தானமாக வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி லிங்கமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற பூஜையில் அமைச்சர்கள் திரு எஸ்.பி. சண்முகநாதன், திரு ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை மேல ஓமநல்லூர் ஸ்ரீ பிரணவேஸ்வரர் செண்பகவல்லி அம்மன் கோயிலில் நடைபெற்ற பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் கந்தமங்கலம் காளியம்மன் கோயிலில் 67 பசுக்களை கொண்டு கோபூஜை நடத்தப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.